எஸ் மக்களே, பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. விஜய் சேதுபதி வராரு. இந்த மாதிரி ஏதாவது அக்கிரமம் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு இந்த சீசன் நடக்கலையா அந்த சீசன் நடக்கலையான்னு சொல்கிறாங்க. எப்போ எங்கே நடந்தாலும் தப்பு தான், நான் பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பொறுத்துக்காமல் ரெட் கார்டு கொடுத்தாருனா ஓகே. ஏன்னா ப்ரொமோவில் பின்னாடி ரெட் கலரில் ஒரே லைன்ஸாக வேறு போகுது. ரெட் கார்டு கொடுக்கணும். எப்பயோ கமருதீனுக்கு கொடுத்துருக்கணும். முதல் 2 வாரத்திலேயே கொடுத்துருக்கணும். அவர் அரோரா கிட்ட, சுபிக்ஷா கிட்டலாம் எகிரிட்டு போனப்பயே கொடுத்துருக்கணும். அப்பெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. அடுத்து பார்வதி, அவங்களுக்கும் முதல்லையே கொடுத்துருக்கணும். இங்கே நிறைய பேரோட ஃபேன்ஸ் வேறு சுற்றுறீங்க. நான் என்னுடைய ஒப்பீனியன் தான் சொல்ல முடியும். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். டீசெண்டாக கமெண்ட் பண்ணால் நானும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்டீசெண்டாக பண்ணிங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. போன வீடியோவில் வினோத் ஃபேன் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீ நடக்கிறத ஃபுல்லாக சொல்லாமல் நீங்கள் வினோத் மேலே இருக்கிற இதை மட்டும் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு. ஐ அக்செப்ட். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லாக சொல்லலை. எனக்கு என்ன காண்ட் ஆகிடுச்சுன்னா, சூப்பர் வினோத் கமருதீனுக்கு எதிராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நைட்டு நானே ஃபயர் விட்டேன். காலையில் பார்த்தா கமருதீன் கிட்ட அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு அது கடுப்பாயிடுச்சு. நான் எங்கே மச்சான் என்னையே மச்சான் போக சொன்னேன், நான் நியாயத்துக்கு தானே பேசுகிறேன், மற்றபடி உன்னை நான் எதிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங் பேசினார். அவர் நின்று பேசுனதே எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. ஏன்னா கமருதீன் பார்வதி பண்ணது பெரிய தப்பு. ஓகே, அவர் ஃப்ரெண்டை காப்பாற்றுறாரு, ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, அதே நேரத்தில் தப்பை கேட்குறாருங்கிற ஆங்கிள்லேயே எடுத்துக்கலாம். பட் எனக்கு கடுப்பான ஆங்கிளில் மட்டும் நான் போட்டுட்டேன். நான் இன்னொரு தடவை போடும்போது பார்த்து போட்டு ட்ரை பண்ணுறேன். பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டீசெண்டான கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன். இன்டீசெண்டாக ஏதாவது பிஆர் ஆக்டிவிட்டி இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் ரெட் கார்டு கொடுக்குறாரான்னு பார்ப்போம். நான் ரெட் கார்டு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக கொடுக்கணும். இதுக்கு மேலே இதை கொண்டு போகக்கூடாது. பார்க்கலாம். தேங்க்யூ.